தஞ்சை பெரிய கோவிலுக்கு நிழல் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையில அதுக்கு பின்னாடி இருக்கும் அறிவியல் ரகசியம் என்ன தெரியுமா? தமிழர்களின் பெருமையான தஞ்சை பெரிய கோவில், அதாவது பிரகதீஸ்வரர் டெம்பிள், 1000 வருடங்களுக்கு முன்பு ராஜராஜ சோழர் முதல் கட்டிய அதிசய கோவில். இந்த கோபுரம் மிகப்பெரியது. ஆனா சில நேரங்களில் அதோட நிழல் தரையில் தெரியாது. இது உண்மையில நிழல் இல்லாத கோபுரமா? இல்ல நம்ம முன்னோர்களின் வானியல் அறிவா? இதுக்கு காரணம் பூமி மற்றும் சூரியன் இயக்கம். பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றும். அதனால வருடத்தில் 6 மாதம் சூரியன் வடக்கு பக்கம் உதிக்கும், 6 மாதம் தெற்கு பக்கம் உதிக்கும். இந்த மாற்றங்களை தான் உத்தராயணம் மற்றும் தட்சிணாயணம் என்று சொல்லுவாங்க. ஆனா வருடத்தில் 2 முக்கிய நாட்கள் வரும். அதை தான் ஈக்வினாக்ஸ் என்று சொல்லுவாங்க. அந்த நாளில் சூரியன் சரியாக கிழக்கின் மையப்புள்ளியில் உதிக்கும். தமிழர் பாரம்பரியத்தில் இந்த நேரத்தோட தொடர்பு சித்திரை மாத தொடக்கம் என்பதோட சேர்த்து பேசப்படுகிறது. ஆனா இன்றைக்கு நம்ம கொண்டாடுற சித்திரை நாள் அந்த உண்மையான வானியல் நாளோட சரியாக பொருந்தாமல் போயிருக்கு என்று சிலர் கூறுகிறார்கள். ஈக்வினாக்ஸ் நாளில் சூரியன் உச்சிக்கு செல்லும் போது அதன் கோணம் 90 டிகிரிக்கு அருகில் இருக்கும். அந்த நேரத்துல என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம உடலோட நிழல் கூட நம்ம காலடி கீழே தான் விழும். இதைத்தான் ஜீரோ ஷேடோ ஃபினோமினன் என்று சொல்லுவாங்க. கூகுள்ல கூட ஜீரோ ஷேடோ டே என்று சர்ச் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி நேரங்களில் தஞ்சை பெரிய கோவில் விமானத்தின் நிழலும் நீளமா தரையில் விழாமல் அதன் அடிக்கீழே தான் இருக்கும். அதனாலதான் பெரிய கோவிலுக்கு நிழல் இல்லைன்னு பலருக்கு தோன்றும். அதாவது நிழல் இல்லைன்னு இல்லை, நிழல் அதன் அடிக்கீழே தான் இருக்கும். இதுதான் 1000 வருடங்களுக்கு முன்பே நம்ம முன்னோர்கள் புரிந்திருந்த வானியல் அறிவு. அதனாலதான் மக்கள் இன்னும்